ஹாய் ஹலோ வெல்கம் டு திவிஸ் லைவ் கேப்சர். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா தமிழகத்தின் ஆன்மீக தலைநகராகவும் தமிழகத்தில் மிக அதிகம் கோயில்களை கொண்ட கும்பகோணம் நகரத்தில் தான் இருக்கோம். இன்றைக்கி நாம் அந்த கும்பகோணத்தில் இருக்கிற முக்கிய 5 பிரசித்தி பெற்ற கோயில்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அருள்மிகு காசி விஸ்வநாதர் டெம்பிள். இதுதான் அருள்மிகு காசி விஸ்வநாதர் டெம்பிளோட முகப்பு வாயில். இப்போ நம்ம வந்திருக்கிறது அருள்மிகு காசி விஸ்வநாதர் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். சரி வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். கும்பகோணம் காசி விஸ்வநாதர் கோயில் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பழமையான சிவாலயங்களில் ஒன்றாகும். இந்த கோயில் மகாமக குளத்தில் கரையில் அமைந்துள்ளது. புராண கதைகளின்படி ராமர் சீதையை தேடிக்கொண்டிருக்கும் போது இந்த இடத்திற்கு வந்து சிவபெருமானை வழிபட்டதாக கூறப்படுகிறது. இங்கு வழிபட்ட பிறகு ராவணனை வதம் செய்ய தேவையான சக்தியை பெற்றதாக ஐதீகம். இங்கு மூலவராக விஸ்வநாதர் மற்றும் அம்பாலாக விசாலாட்சி அருள்பாலிக்கிறார். அருள்மிகு ராமசாமி டெம்பிள். இந்த கோவில் விஷ்ணுவின் அவதாரமான ராமனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இப்போ நாம் அருள்மிகு ராமசாமி கோயில் வாசலில் தான் இருக்கிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த கோவில் தென்னிந்தியாவில் அயோத்தி என்று அழைக்கப்படும். 16ஆம் நூற்றாண்டில் தஞ்சாவூர் நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த கோவில் திராவிட கட்டடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாகும். ராமநவமி உள்ளிட்ட பல்வேறு திருவிழாக்கள் ஆண்டு முழுவதும் இக்கோவிலில் கொண்டாடப்படுகின்றன. இங்கு ஸ்ரீராமரின் பட்டாபிஷேகம் புகைப்படம் காட்சியமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் சுவர்களில் ராமாயண கதையின் முக்கிய காட்சிகள் விரிவாக சித்தரிக்கப்பட்டுள்ளன. கட்டிடக்கலை ஆர்வலர்கள் மற்றும் ராமாயணம் குறித்த ஆர்வலர்கள் இந்த கோவிலை சென்று பார்க்கலாம். ஐராவதீஸ்வரர் டெம்பிள். ஐராவதீஸ்வரர் டெம்பிள் 2ஆம் ராஜராஜ சோழனால் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இக்கோயிலில் உள்ள சிவலிங்கம் ஐராவதம் என்னும் 8 தந்தத்தை கொண்ட யானையின் தும்பிக்கையிலிருந்து தோன்றியதாக கூறப்படுவதால் இறைவன் ஐராதீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். இக்கோயில் 1300 ஆண்டுகள் பழமையானதாகும். இக்கோயிலில் சோழர் காலத்து கல்வெட்டுக்கள் உள்ளன. இக்கோயிலில் மூலவராக ஐராதீஸ்வரர் என்ற சிவனும் அம்பிகை மங்களாம்பிகை பார்வதி காட்சியளிக்கிறார். இக்கோயில் கும்பகோணத்தை அடுத்து தாராசுரம் என்னும் பகுதியில் அமைந்துள்ளது. பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகாமக குளத்தில் நீராடுதல் இத்தலத்தின் சிறப்பாக நடைபெறுகிறது. அருள்மிகு ஆதி கும்பேஸ்வரர் டெம்பிள். கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் பல நூற்றாண்டுகளை கடந்த வரலாற்றை கொண்டுள்ளது. புராணங்களின்படி பிரம்மா இந்த இடத்தில் தன் படைப்பு தொழிலை தொடங்கியதாகவும் சிவபெருமான் சுயம்புலிங்க வடிவில் இங்கு எழுந்தருளியுள்ளதாகவும் கூறப்படுகிறது.
12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகாமக குடமுழக்கு திருவிழா இந்த கோவிலில் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. இக்கோவிலில் மகாமக குளம் உள்ளிட்ட பல தீர்த்தங்கள் உள்ளன. இந்த தீர்த்தங்களில் நீராடுவது பாவங்களை போக்கும் என்பது நம்பிக்கை. இக்கோயில் கருவறையில் கும்பேஸ்வரர் சுயம்புலிங்க வடிவில் எழுந்தருளியுள்ளார். கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் தமிழ்நாட்டில் முக்கியமான சிவாலயங்களில் ஒன்றாகும். அருள்மிகு சாரங்கபாணி திருக்கோயில். ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி திருக்கோயில் 108 திவ்ய தேசங்களில் ஸ்ரீரங்கம் திருப்பதிக்கு அடுத்ததாக போற்றப்படுகிறது மற்றும் சோழ நாட்டு 12வது திருத்தலமாகும். இக்கோயிலின் அமைப்பு தேர் வடிவில் இருப்பது சிறப்பான அம்சமாகும். இறைவன் கையில் சாரங்கம் எனும் வில்லை வைத்திருப்பதால் இத்தல இறைவன் சாரங்கபாணி என அழைக்கப்படுகிறார். அருள்மிகு நாகேஸ்வர சுவாமி திருக்கோயில். இக்கோயில் 9ஆம் நூற்றாண்டில் சோழ ராஜ்யத்தின் போது கட்டப்பட்டன. இக்கோயிலில் நாகேஸ்வரர், பிரளயம் காத்த நாதர் மற்றும் பெரியநாயகி சன்னதிகள் உள்ளன. இக்கோவிலில் நரகாசுரன், சூரியன் முதலானோர் வழிபட்ட தலம் என்பது நம்பிக்கை. சூரியன் வழிபட்ட இத்தலத்தில் இன்றும் சித்திரை மாதம் 11, 12, 13 ஆகிய தேதிகளில் சூரிய கிரகணங்கள் மூலவரின் மீது நேராக விழுவதை காண முடியும். இதுவரை நாம் பார்த்தவை கும்பகோணம் மையப்பகுதியில் அமைந்துள்ள முக்கிய 5 தேவஸ்தலங்களாகும். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணவும். And thanks for watching this video. Thank you.